ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? நம்ம ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற காலகட்டங்களில் நமக்காக ஒருத்தங்க நம்ம வீட்டில் இருந்து நம்ம அப்பாவோ அம்மாவோ அக்காவோ அண்ணாவோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சகோதரங்களோ சொந்தத்தில் ஒருத்தவங்களோ நம்ம தினமும் ஸ்கூலில் போய் சந்தோஷமாக படித்து முன்னேறுவதற்காக தினமும் அவங்க வெயிலில் கஷ்டப்பட்டு தினமும் வலியை தாங்கி அந்த சோர்வில் ஒவ்வொரு நாளும் சம்பாரித்து கொண்டு வந்த காசில் நமக்கு ஃபீஸை கட்டி நமக்கு சாப்பாடு ஊட்டி நம்மளை சந்தோஷமாக வளர்த்து ஒரு லெவலு வரைக்கும் நம்மளை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இப்போவும் நம்ம வீட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோட எப்போவும் அவங்கள பத்திரமா பார்த்துவாங்க. ஏன்னா பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு மேலே கொண்டு வந்த பெற்றோர்களை எந்த ஒரு தயவு தாட்சணியம் இல்லாமல் தான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள முதியோர் இல்லத்திலையும் அனாதை இல்லங்களையும் சேர்க்குற ஒரு பெரிய பழக்கம் இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இவங்க எவ்வளோ உறுதுணையாக இருந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் மறந்துட்டாங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன வந்த கருத்து உண்மைதான் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஒரு 5 நபருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் கிஃப்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச கிஃப்ட்டை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.